அரசே காவல்துறையே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்து கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்து போதை பொருட்கள் கடத்தியவருக்கு போதை பொருட்கள் கடத்தியவருக்கு போதை பொருட்கள் கடத்தியவருக்கு போதை பொருட்கள் கடத்தியவருக்கு பதவி கொடுக்கும் திமுகவே பதவி கொடுக்கும் திமுகவே பதவி கொடுக்கும் திமுகவே பதவி கொடுக்கும் திமுகவே ராஜினாமா செய் 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 திமுக அரசே திமுக அரசே திமுக அரசே திமுக அரசே போதை பொருளை அனுமதிக்காதே போதை பொருளை அனுமதிக்காதே போதை பொருளை அனுமதிக்காதே போதை பொருளை அனுமதிக்காதே இளைஞர் வாழ்வை சீரழிக்காதே இளைஞர் வாழ்வை சீரழிக்காதே இளைஞர் வாழ்வை சீரழிக்காதே இளைஞர் வாழ்வை சீரழிக்காதே தெருவெங்கும் கஞ்சா விக்குது தெருவெங்கும் கஞ்சா விக்குது தெருவெங்கும் கஞ்சா விக்குது தெருவெங்கும் கஞ்சா விக்குது ஊரெங்கும் கஞ்சா விக்குது ஊரெங்கும் கஞ்சா விக்குது ஊரெங்கும் கஞ்சா விக்குது ஊரெங்கும் கஞ்சா விக்குது இது தமிழ்நாடா கஞ்சா நாடா தமிழ்நாடா கஞ்சா நாடா வெக்கக்கேடு 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 ஆளும் அரசின் நிர்வாகியே ஆளும் அரசு நிர்வாகியே ஆளும் அரசின் நிர்வாகியே ஆளும் அரசு நிர்வாகியே அபின் விற்பது வெக்கக்கேடு அபின் விற்பது வெக்கக்கேடு. நன்றி. நமது எண்மண் எண்மக்கள் பயணத்தின் மூலம் தமிழகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய தமிழ் மக்களின் குடும்பங்களின் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாஜகவின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் பல்லடத்திலே நமது தலைவர் அவர்களை தோளில் தட்டி கொடுத்து அணைக்கிற பொழுது தமிழகத்தையே தட்டி கொடுத்ததை போல் இருந்த காட்சியை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட தலைவர் இப்பொழுது உரையாற்றுகிறார். கண்டன உரையாற்றுகிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக சென்னையினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இணைந்து குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த செய்தியை அதிர்ச்சி மிகுந்த ஒரு செய்தியை பார்த்தோம். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல் அதனுடைய தலைவனாக ஒரு சாதாரண மனிதனை போல அரசியல் கட்சியில் சினிமா தயாரிப்பாளராக வலம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த கூட்டாளிகள் பிடிபட்ட பொழுது 2000 கோடி ரூபாய் அயல் நாடுகளுக்கு கடத்தல், குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ். அதன் பிறகு 28 பிப்ரவரி மறுபடியும் பார்த்தா நம்முடைய குஜராத் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து வந்த ஒரு போட்டில் தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட கஞ்சா, அதையும் பார்த்தோம். ஹஷீஸ், ஹெரோயின் எல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் டிஆர்ஐ அவர்கள் ஒரு பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க, அதை பார்த்தோம். அதன் பிறகு ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை பகுதியில் மறுபடியும் பிடிக்கப்பட்டதை பார்த்தோம். கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா கடத்தல் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும், எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுதே நாம் அதிர்ச்சியில் இருந்து இருக்கின்றோம். இப்ப ஜாஃபர் சாதிக் நமக்கு அதிர்ச்சி கொடுக்கல. திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும், நமக்கே சாதாரணமா முகம் சுளிக்கும் அளவுக்கு என்ன தெருவோரத்தில் தேவையில்லாத யாரோ நடமாடுறாங்களே, எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது, இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும். ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தகராறு பண்றாங்க, கேட்டாங்க ஒரு பியர் பாட்டில். ஏன் குழந்தைகள், நம்முடைய சகோதரிகள், அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம், பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள், இதையெல்லாம் அதிர்ச்சியாக 33 மாத காலமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம்னா, என்னன்னே திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு, என்னன்னே தேவையில்லாத ஆளுகளா நடமாடுறாங்க, ரொம்ப எளிதா கிடைக்குது, கல்லூரிக்குள்ள கிடைக்குது, ஹாஸ்டல் வரைக்கும் போயிருச்சு. இத்தனை காலமாக இதை நாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்கிறது. இவர்கள் தனி நபர்கள் கிடையாது. இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய
இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் படித்தோம். எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா H. ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவா அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. மேடையில மூத்த தலைவர்கள் நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி உட்பட துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, செயலாளர்கள் இருக்கிறாங்க, சுமதி வெங்கடேஷ் அக்கா, பிரமீளா சம்பத் அக்கா இருக்கிறாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க. எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர், மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவங்க பட்டியலிட்டாங்க. இதற்கு நேரா எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவங்களும் இதை பத்தி சொன்னாங்க. ரொம்ப ஆழமா பேசினாங்க. எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிடுச்சு. ஐயா நான் அதை பத்தி இப்ப பேச போறது இல்லை, நான் எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அதை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகின்றேன். எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க, அது புதுசா? எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க, புதுசா? திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்தே டாஸ்மார்க்கை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்துவிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அதையும் பார்த்து சலிச்சிட்டோம். இன்னைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா 60 வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம், எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த கட்சியை சார்ந்தவங்களே சாராய ஆலை நடத்துறாங்க, அந்த கட்சிக்குள் இருக்கிறவங்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஒரு தனித்துவமான கட்சின்னு சொல்றீங்க ஐயா, என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்தில் ஒரு தாய்மாரும் மகளிரும் குழந்தைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச முடியாதுங்க ஐயா. சாமானிய மனிதன் பேசினா வீட்டுக்கு போற கரண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால்தான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது. தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசுறாங்க. சகோதரர் வினாய் செல்வம் அவர்கள், சகோதரர் கருணாகராஜன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முக்கியங்க ஐயா. அந்த இஷ்யூனுடைய கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்றோம். இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கறத உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன். ஐயா நாளையிலிருந்து 7 நாள், நாளைக்கு வந்து நம்முடைய தேதி 13, 13ஆம் தேதியிலிருந்து 7 நாள் 19ஆம் தேதி வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த 7 நாள்ல 15 மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம். 15 மணி நேரம். ஒரு நாளைக்கு சராசரியாக 2 மணி நேரம் இருக்கலாம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க பேசுங்க, கல்லூரிக்கு போய் பேசுங்க, பலகையை வைத்துக் கொண்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எல்லாத்திட்டையும் பேசுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு 10 பேர் குரூப்பா போங்க, பொதுமக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுங்க. அதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து ஒரு ஆலோசனை முகாம் நடத்துங்க. ட்ரக் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையத்துக்கு போங்க, அவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க, 100 பேர்த்த கூட்டிட்டு போய் காட்டு. இது ஒரு அரசியல் கட்சியாக சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும். சனிக்கிழமை வருகின்ற 16ஆம் தேதி 11 மணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 50,000 இடத்துல சிறப்பு பூத் கமிட்டி கூட்டம் போட இருக்கின்றோம். 16ஆம் தேதி சனிக்கிழமை 11 மணிக்கு நம்முடைய பூத் தலைவர்கள், பூத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கிளை கூட்டம் என்பது இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக நம்முடைய கூட்டம் வந்து நடக்கும். அது உங்க பகுதியில் இருக்கிற பொதுமக்களை நீங்க கூப்பிடணும். 100 பேர் 50 பேர்த்த வர சொல்லி பூத் கமிட்டி கூட்டத்தில் உட்கார வைங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை சொல்லுங்க. எதற்காக டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம். ஐயா ஒரு பக்கம் நீங்க டாஸ்மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா விற்கிறவன் விற்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புள்ள பார்த்து தாண்டி போன மாதிரி. நீங்க ஒரு பக்கம் அரசே வந்து டாஸ்மார்க் கடைகளை நடத்தி, அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார், நான் ஒருத்தர் கேட்டேன், ஏன்னா ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாயிருச்சு, ரொம்ப ஆச்சரியமா சொன்னார். அண்ணே டாஸ்மார்க்ல சரக்கெல்லாம் தண்ணி மாதிரி இருக்குனே, குவாலிட்டியே இல்லைண்ணே.
தண்ணி மாதிரி இருக்கு தலைவா. என்ன தலைவா, போதையே ஏற மாட்டேது, அதனாலதான் கஞ்சாக்கு போயிட்டேன் அப்படி. ஐயா, நான் சொல்வது முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. திடீர்னு எப்படி கஞ்சா புழக்கம்? டாஸ்மார்க்கை திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. 50,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம், 50,000 கோடி இந்த வருஷம். டாஸ்மார்க்ல யாரு கொடுக்கறாங்க? ஏங்க, இப்ப திமுக காரன் ஆட்சியில் இருந்தாவே பணத்தை ஒரு 30 ரூபாய் எடுத்துட்டு தான் 60 ரூபாய் செலவு பண்ணுவான். திமுக காரன் நடத்துற சாராய ஆலையில் நல்ல சரக்கு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலையில பாதி தண்ணியும் பாதி சரக்கையும் கலந்துதான் டாஸ்மார்க் அனுப்புறான். இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு, கஞ்சா புழக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா, நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்கன்னு ஒரு பக்கம் நினைக்கிற, இல்லைங்க ஐயா, அடித்தட்டு மக்கள் டாஸ்மார்க்கு இத்தனை காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் இன்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள். உண்மையாலுமே நாம் நியாயமா பேசணும்னாங்க, 200 ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு, 50 ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு, 500 ரூபாய்க்கு ஹஷீஸ் இருக்கு, 5000 ரூபாய்க்கு அபின் இருக்கு, 20,000 ரூபாய்க்கு சிந்தட்டிக் ட்ரக் இருக்கு. அதனால் கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏழையா பார்க்காதுங்க. கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பார்க்காது. கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலாம் மட்டும்தான் கஞ்சா பார்க்கும். அதனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால், தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மார்க்கை மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. அதை நாம 16ஆம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு பூத் கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 50,000 இடத்துல இது நடக்க இருக்கிறது. அன்னைக்கு நீங்க ஒருவர்கிட்ட சொல்லணும், நாம் 311 பக்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றோம். கள்ளுக்கடைகளை திறக்கக்கூடிய நம்முடைய வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல இருக்குதுங்க ஐயா. 311 பக்கம், 5 ஆண்டு வெள்ளை அறிக்கை. நம்ம ஆட்சிக்கு வந்தால் 2026 இருந்து 31 வரைக்கும் 5 வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நம்ம கொடுத்தாச்சுங்க ஐயா. முதல் ஆண்டு 3 1 பங்கு டாஸ்மார்க் மூடுவோம், 2வது ஆண்டு 3 2 பங்கு மூடுவோம், 3வது ஆண்டு முற்றிலும் டாஸ்மார்க் மூடிடும். சில பேர் கேட்கிறாங்க, முதல் கையெழுத்துல டாஸ்மாக் நீங்க மூட மாட்டீங்க, எதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 வருஷம் வேணும்? ஐயா, முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மார்க் மூடுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் 18 வயசிலிருந்து 60 வயசு இளைஞர்கள்ல 19 விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். மூட முடியாதுங்க ஐயா முதல் கையெழுத்துல. அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தணும், அங்க மாத்தணும். 16,000 பேருக்கு மேல வேலையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மாற்றிடம் கொடுக்கணும். நம்முடைய வெள்ளை அறிக்கையில மிக தெளிவாக 5 ஆண்டு கால திட்டம், கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலமாக, தென்னை மரம் பனை மரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் 1,00,000 கோடி ரூபாய் 2028 நாம் எட்டப் போகின்றோம். 3வது ஆண்டுல 1,00,000 கோடி ரூபாய் பனைமரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து வருமானம் வரப்போது, 1,00,000 கோடி. ஐயா, நாம ஏதோ காத்துல பேசல, நம்முடைய கட்சி மிக திட்டமாக இதை ஆராய்ந்து வெளிப்படையாக 311 பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல போட்டிருக்கும். அதை நீங்க பூத் கமிட்டி கூட்டத்தில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம். அதனால இந்த ட்ரக்குக்கு எதிராக இந்த யுத்தம் என்பது பல முனையில், என்சிபி, கோஸ்ட் கார்டு, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், டிஆர்ஐ, தமிழ்நாடு காவல்துறை, இவங்க எல்லாருமே ஒரு புள்ளிங்கய்யா. ஆனா முற்றிலும் நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நாம சொல்லணும், இது வேண்டாம். அதை இந்த 1 வார காலம் நாம் செய்ய போகின்றோம். 15 மணி நேரம் நீங்கள் இதற்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம். தினமும் 2 மணி நேரம், ஒரு நாள் 3 மணி நேரம், ஆனா குறைந்தபட்சம் 15 மணி நேரம். ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க, தேர்தல் வேலை இருக்கு, மக்கள்கிட்ட ஓட்டு பிரச்சாரம் கேட்பதற்காக செல்லும் பொழுது இதை பத்தி பேசுங்க. ஆனால் நாம ஒரு சங்கல்பம் எடுப்போம், உறுதிமொழி எடுப்போம், ஒருவரும் 15 மணி நேரம் தமிழகத்திலே இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் நிச்சயமாக உழைப்பான். நாளைக்கு காலையில் இங்கயா பொதுமக்களுக்கு நாம் ஒரு வெப்சைட் கொடுக்கிறோம், லிங்க். பொதுமக்களும் நம்மோடு இணையுங்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களோடு இணைங்க, லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் வாங்க, எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுவோம். நீங்க ஒரு தனியார் பள்ளியா எங்களோடு இணைங்க. நாளை காலையில் அதுவும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம். மக்களோடு இணைந்து ஒரு பெரிய யுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் நடத்தணும். அப்பதாங்க மக்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கல, இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. இந்த கட்சிக்கிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த கட்சியில் இருக்கிறார். ஆனால் இந்த கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோடு பணி செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதிகாரம் நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு தாயும் கவலைப்படாம, என் பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க, நான் ஒரு தாய்க்கு கொடூரம் என்னங்க,
சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு ரொம்ப கொடூரமே. தான் நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு நமக்கு தள்ளி வச்சிருக்காங்க. சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது. இப்ப தாயே போய் நல்ல பையனா இருந்தாலும் அந்த பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும். இல்ல நம்ம பையன் நல்லவன் தான், ஆனா அந்த பக்கத்து பெஞ்சு பையன் கொஞ்சம் சரியில்லை, அதனால நம்ம பையனுடைய பேக்கை ஓபன் பண்ணுவோமா? அந்த பையன் சிவனே டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் கேட்கறாங்க, ஏன் 1 மணி நேரம் லேட்டு? ஐயா நீங்க ஏதோ போதை கலாச்சாரம் நினைச்சிடாதீங்க. வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளே பயப்படுறோம். நம்ம குழந்தை நல்லா இருந்தா கூட பள்ளிக்கூடத்துல கெட்டு போயிருவானோ, ஸ்கூல் பஸ்ல இறங்கி நடந்து வர்றான், யாராச்சும் பேசி கேசி எடுத்திருப்பாங்களோ. அதனால் நாமே பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம், ஏதாச்சும் உள்ள இருக்கா, வெள்ளை கலர் பொடி ஏதாச்சும் தெரியுதா, பையன் ஒழுங்கா சாப்பிடுறானா. இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் சகோதர சகோதரி. அதனால் இந்த ஒரு வார காலம் 7 நாட்கள் முழுவதுமாக நம்மை ஒருங்கிணைப்போம். நானும் நாளை மறுநாள் அதற்கு அடுத்த நாள் 3 கல்லூரியிலே பேச இருக்கின்றேன். சென்னை பக்கத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி. என்னுடைய 2 மணி நேரம் தினமும் நான் கொடுக்கிறேன். அதே போல நீங்களும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, ஐயா இதுதாங்க ஐயா தீர்வை நோக்கி போகணும். மக்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு ஆண்ட கட்சிகள்லாம் டாஸ்மார்க்கை வளர்த்துட்டு அந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இதை விட கொடுமை எங்கேயுமே. ஆளுகின்ற கட்சி தப்புன்றாங்க விடுங்க, ஆண்ட கட்சிகள் கருப்பு சட்டை போட்டு நடத்துறாங்க. அப்ப அவங்க சொல்லணும்ல, எதுக்கு உங்க ஆட்சியில் எதுக்கு டாஸ்மாக் திறந்து வச்சிருந்தீங்க? உங்க ஆட்சியில் இருக்கு 5500 கடைகள் வைத்திருந்தீங்களே. ஐயா இன்னைக்கு எல்லா கட்சிகளிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அடுத்த ஒரு வார காலம் முழுமையாக நாம் இருப்போம். இப்ப சகோதரர் போட்டிருக்காரு பாருங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. நான் சொல்றேங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் ரெவிடியன் பார்ட்டிஸ். இந்த டிங்கிறது எல்லாத்தையும் தானே குறிக்குதுங்க. வேண்டாம், இன்னைக்கு எதுக்கு நாடகம், எதுக்கு கபட நாடகம்? இன்னைக்கு வந்து எதற்கு கபட நாடகம்? உங்க ஆட்சியில் அதே டாஸ்மார்க்க ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே டாஸ்மார்க் வச்சு உறிஞ்சி எடுத்தீங்க. மக்கள் எப்படி போறாங்க, எவன் ஜாவறான், எவன் பிழைக்கிறான், எவன் குடல்ல புண்ணு வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டாஸ்மார்க் பணம் வருதா, கமிஷன் வருதா? அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா சென்னையில சொன்னார், எனக்கு வருத்தம் அளிக்கிறது, என்னை சங்கடப்படுத்துகிறது, எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பது. இன்னைக்கு நம்முடைய கடமை மோடி ஐயா சொன்னதை ஒரு சங்கல்பமாக எடுத்து நாம களத்தில் வேலை செய்வோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற மையமாக வைத்து நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி, ஐயா களத்தில் இருப்போம், மக்களை சந்திப்போம். உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ண, முடிஞ்சதை பண்ண. தெருவு பக்கம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அபார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க, உங்க பூத்துல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு போய் இருக்கா பேசிட்டு வாங்க. உங்க நேரம் எல்லாம் வேலைக்கு போவீங்க, விவசாயம் பார்ப்பீங்க, பிசினஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. கண்டிக்கின்றோம் 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 போதை பொருள் விற்பனையை ஊக்குவிக்கும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.